அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 52. மான்யகேடத்தின் அழைப்பும் காந்தலூர் சாலையின் மௌனமும். கார்மேகங்கள் வானை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்த ஒரு நள்ளிரவு பொழுது. இரவின் நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு தொலைவில் எங்கோ ஊளையிடும் ஓநாய்களின் சத்தம் அந்த அரண்மனையின் இரகசிய அறையில் மேலும் திகிலை சேர்த்து கொண்டிருந்தது. அது இராஷ்டிரகூடர்களின் தலைநகரமான மான்யகேடத்தின் பிரம்மாண்டமான படைமுகாமுக்குள் அமைக்கப்பட்டிருந்த இரகசிய அறை. பல்லாயிரக்கணக்கான கூடாரங்கள், அகழிகள், வரிசையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த மலைப்பழைகளை ஒத்த போர் யானைகள் என அந்த அரண்மனையே ஒரு பெரும் யுத்தத்தை எதிர்நோக்கி சீர காத்திருக்கும் எரிமலையைப் போல தகிட்டு கொண்டிருந்தது. முகாமின் நடுநாயகமாக அமைந்திருந்த அந்த பெரிய பட்டுக்கூடாரத்துக்குள் எரியும் பந்தங்களின் செந்நிற ஒளியில் இராஷ்டிரகூட பேரரசன் 3ஆம் கிருஷ்ணன் என்கிற கண்ணரத்தேவன் ஒரு பெரிய வரைபடத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே கங்க நாட்டு மன்னனும் அவனது மாப்பிள்ளையுமான பூதுகன் கைகளில் ஒரு மதுக்கிண்ணத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக அமைதியின்றி நடந்து கொண்டிருந்தான். பூதுகன் திடீரென தன் நடையறி நிறுத்திவிட்டு பெருமூச்சுடன் பேசத் தொடங்கினான். நாம் மாபெரும் தவறு செய்துவிட்டோம் மாமா. அன்றைக்கே அந்த பெண்ணையாற்றின் எல்லைக்கு தெற்கே சோர்விலும் மருட்சியிலும் நின்றிருந்த சோழப்படையை வேரோடு சாய்த்திருக்க வேண்டும். வீணாக அவர்களை தப்பவிட்டு விட்டோம். 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் பூதுகனின் மனதை இன்னும் குடைந்து கொண்டிருந்தது. கோவிந்தனும் கிருஷ்ணனும் தோற்கடிக்கப்பட்ட அந்த போர். என் கண்கள் விட்டு அந்த காட்சி இன்னமும் மகலவில்லை மாமா என்று தன் கைகளை இறுக்க கட்டியபடி தொடர்ந்தான் பூதுகன். ஆற்றின் தெற்கு கரையில் சோழ குடும்பத்தின் அண்ணனும் தம்பியும் செய்வதறியாது திக்கற்று மருண்டு போய் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களில் தோல்வி பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அந்த வினாடியில் நாம் பாய்ந்திருந்தால் இன்று சோழ சாம்ராஜ்யம் என்ற ஒன்றே இருந்திருக்காது. வரலாற்று வரைபடத்திலிருந்து பார்வையை திருப்பாமல் தன் அடர்ந்த மீசையை முறுக்கிவிட்டபடியே ஒரு வஞ்சக சிரிப்பை உதிர்த்தான் கிருஷ்ணன். ஹஹஹா, ஆம் பூதுகா, அது ஒரு அற்புதமான வெற்றிக் காட்சிதான். ஆனால் முழுமையற்ற காட்சி. நீங்கள்தானே அப்போது போர் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினீர்கள் என்று பூதுகன் சற்றே குரலை உயர்த்தி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான். கிருஷ்ணன் நிமிர்ந்து அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அந்த கண்களில் பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்திய கொடூரமும் ராஜதந்திரமும் மின்னியது. ஆம்பூதுகா, நான் தான் தடுத்தேன். ஒரு காயம்பட்ட புலிக்கு தப்பிக்க ஒரு சிறு வாய்ப்பளித்து அது தன் குகைக்கு சென்றதும் அதன் குகையோடு சேர்த்து குருளைகளையும் கூட்டத்தையும் அழிப்பதுதான் உண்மையான வேட்டை. அன்று நாம் விட்டதுதான் இன்றைக்கு நம் படையின் வலிமை 5 மடங்கு பெருகி மலை போல் திரண்டிருக்கிறது. இனி அடிக்கப் போகும் ஒரே அடியில் சோழம் நிரந்தரமாக வீழ்ந்து மண்ணோடு மண்ணாக வேண்டும். கிருஷ்ணனின் வார்த்தைகள் பூதுகனின் இரத்தத்தில் ஆவேசத்தை கலந்தன. அவனது கண்கள் போதை கலந்த வன்மத்துடன் சுருங்கின. அப்படியானால் போரை சீக்கிரமே ஆரம்பிக்க வேண்டும் மாமா. என் கைகள் இரத்தம் சுவைக்க துடிக்கிறது. என் வாளுக்கு முதல் பலி அந்த ராஜாதித்தன்தான். ஹஹஹா என்று உருமினான் பூதுகன். பாரதத்தின் தலைசிறந்த வாழ்வீச்சாளன் என்று அவனுக்குள் ஒரு கர்வம் இருக்கிறது. அந்த பெரும் வீரனை என் வாளால் வீழ்த்தி அவனது தலையை அறுத்து வீசினால் மட்டுமே வரலாற்றில் என் பெயரும் மங்காத புகழுடன் இடம்பெறும்பாமா. கிருஷ்ணன் ஒரு கணம் அமைதியாக அவனை பார்த்தான். பின் சத்தமாக சிரித்தான். ஓஹோ, அந்த பெரும் வீரனை, சோழ பட்டத்து இளவலை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் அளவிற்கு என் மாப்பிள்ளை தைரியசாலியாகிவிட்டானா? சிறப்பு, மிக சிறப்பு. உனது ஆசைப்படியே நடக்கும். நீ ராஜாதித்தனை எதிர்கொள். அவன் தம்பி அரிஞ்சயனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த சேரனின் படைத்தளபதி வெள்ளங்குமரனையும் சோழ படைத்தளபதி செம்பியனையும் நம் படைகள் துவம்சம் செய்யட்டும். கிருஷ்ணன் ஆவேசமாக கத்தினான். திட்டங்கள் வகுக்கப்படும் உற்சாகத்தில் பூதுகன் பேச்சைத் திருப்பினான். ஆனால் மாமா, அந்த உத்தமசீலி சமீபத்தில் மதுரையை மீட்ட விதம் மற்றும் மாவீரனான சிறுவன் ஸ்ரீவல்லபனின் மரணம் என அவன் விவரிக்கத் தொடங்க கிருஷ்ணனின் முகம் சுருங்கியது. எதிரிகளின் வெற்றியைப் பற்றி கேட்பது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவனது இறுகிய தாடை காட்டிக் கொடுத்தது. சட்டென புரிந்து கொண்ட பூதுகன் புத்திசாலித்தனமாக பேச்சை சுந்தரச்சோழனின் பக்கம் திருப்பினான். அந்த சுந்தரன் என்றொருவன் இருக்கிறானே மாமா, அவன் சோழ இளவரசனுக்குரிய சகல மரியாதைகளுடனும் படையணிக்கொரு தளபதியாகவும் வலம் வருகிறானாமே. கிருஷ்ணன் அலட்சியமாக கேட்டான். அவனுக்கு எப்படி இளவரசன் என்ற அந்தஸ்து கிடைக்கும்?
அவன் சோழப் பேரரசன் பராந்தகன் மகன் அல்லவே, பேரன், அதாவது மகனின் மகன்தானே. அது மட்டுமல்ல, அவன் பட்டத்து இளவரசனுக்கும் பிறக்கவில்லையே. ஒரு சாதாரண இளவரசனின் மகனுக்கு எப்படி இத்தனை முக்கியத்துவம்? பூதுகன் சற்று ரகசியமாக சொல்வது போல் குரலைத் தாழ்த்தினான். ஆமாம் மாமா, இது குறித்து சோழ தேசத்திலேயே பல அரசகுல பிரதானிகள் புருவமுயர்த்தத்தான் செய்கிறார்கள். அரசியலிலேயே இல்லாத இன்னொரு இளவரசனின் மகனான மதுராந்தகன் இதை பொறுத்துக் கொள்ளாமல் உள்ளுக்குள் குமுறுகிறான் என்றும் ஒரு செய்தியுண்டு. ஆனால் அரசன் பராந்தகன் அந்த சுந்தரனை தன் அருகிலேயே அரண்மனையில் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, சுந்தரனின் சிறுவயது மகன் ஆதித்த கரிகாலன் மீது பராந்தகனுக்கு அதீத பிரியமாம். அவனுடன் தான் பேரரசர் தன் அதிக நேரத்தை செலவிடுகிறாராம். கிருஷ்ணனின் முகத்தில் ஒரு ஏளனச் சிரிப்பு ஓடியது. யார் அவன், அரசியலில் இல்லாத இளவரசன்? போர்கள், அரசியல், ஆட்சி என எதிலுமே தலையிடாமல் ஒரு மகன் அந்த பராந்தகனுக்கு இருக்கிறான் மாமா. என்னமோ பெயர் என்றாயே? ஆம் மாமா, அவன் அரிஞ்சயனுக்கும் மூத்தவன். பெயர் கண்டராதித்தன் என்றான் பூதுகன். அவன் என்ன செய்கிறான்? அவனா? அவன் ஒரு தீவிர சிவஞானி, மாபெரும் பக்திமான். நாள் முழுவதும் கோவில்களிலும் மடங்களிலும் பூஜைகளிலும் தன் பொழுதை கழிக்குமாள். கிருஷ்ணன் ஆச்சரியத்துடன் சிரித்தான். என்னது, ஒரு சமணனான நீயே ஒரு சைவனை பார்த்து சிவஞானி என்று புகழ்கிறாயா? அவன் பாடல்களை நீங்கள் ஒருமுறை கேட்டால் உங்கள் கல்லிஞ்சமும் உருகிவிடும் மாமா. அவன் தமிழ்க்கரை கண்ட மாபெரும் புலவன். தமிழ் மொழியை அத்தனை அழகாக கையாளுகிறான். ஓ, அப்படியானால் அவன் துறவறம் பூண்டு விட்டானா? இல்லை இல்லை, அவனுக்கு மனைவியும் உண்டு, ஒரு மகனும் இருக்கிறான். அவன்தான் சுந்தரன் மேல் பொறாமை கொண்டிருக்கும் அந்த மதுராந்தகன். கிருஷ்ணனின் மூளை இப்போது அதிவேகமாக செயல்படத் தொடங்கியது. ஒருவேளை இந்த யுத்தத்தில் ராஜாதித்தன் இறந்துவிட்டால் அடுத்து இந்த சிவஞானி கண்டன்தான் மன்னனாவானா? சரியாக பிடித்தீர்கள் மாமா. அந்த சூழலை ஏற்படுத்தத்தான் நான் இத்தனை நாட்களாக போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று குதுகலித்தான் பூதுகன். ராஜாதித்தன் இறந்தால் சத்திரிய மரபுப்படி மூத்தவன் என்ற அடிப்படையில் சோழ சிம்மாசனம் கண்டராதித்தன் வசம்தான் செல்ல வேண்டும். அப்படி செல்வதைத்தான் அவன் மகன் மதுராந்தகன் விரும்புவான். இதனால் சோநாட்டில் ஒரு பெரும் குழப்பம் கூட எழலாம். ஓஹோ, வாழ்பிடிக்கத் தெரியாத அந்த சிவஞானியை அவனது பக்தியைக் காட்டியே எளிதில் பணிய வைத்து விடலாம் என்கிறாயா? ஆமாமா, அவனை வீழ்த்துவது ஒரு சிறு குழந்தையின் கையிலிருந்து தின்பண்டத்தை பறிப்பது போல. அவனை உங்களுக்கு கீழ் கப்பம் கட்டும் ஒரு சாதாரண சிற்றரசனாக வைத்துக் கொள்ளலாம். கண்டராதித்தனின் மகனை பற்றியும் சோழ குடும்பத்திற்குள் இருக்கும் மறைமுகமான அதிகார போட்டிகளைப் பற்றியும் பூதுகன் விலாவாரியாக எடுத்துரைக்க கிருஷ்ணனின் முகம் பெரும் திருப்தியில் மலர்ந்தது. சபாஷ் பூதுகா, நாம் போட்ட வஞ்சக விதை சோழ மண்ணில் செழிப்பாக முளைத்தத் தொடங்கியிருக்கிறது என்று சொல் என்றான் கிருஷ்ணன். ஆனால் பூதுகனின் முகத்தில் சட்டென ஒரு கவலை ரேகை படர்ந்தது. இருந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மாமா. அந்த உத்தமசீலியும் சுந்தரச்சோழனும் மிகவும் ஆபத்தானவர்கள். சுந்தரன் என்ற பெயரை கேட்டதும் கிருஷ்ணனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது கைகள் வாளின் பிடியை இறுகப் பற்றின. அந்த சுந்தரன்தானே? ஆம், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவன்தான் அன்று பெண்ணை ஆற்றங்கரையில் என் முன்னால் நின்று சூளுரைத்தான். இராஷ்டிர கூடத்தை வீழ்த்துவேன் என்று வீரவசனம் பேசினான். வரட்டும், எனக்கும் என் குலத்துக்கும் எதிராக சத்தியம் செய்த அந்த அகங்காரம் பிடித்த கைகளை என் வாளால் வெட்டி கழுகுகளுக்கு வீசுகிறேன். அவன் மட்டுமல்ல, அவனது மகன் ஆதித்த கரிகாலன் என்றொரு சிறுவன் இருக்கிறான் என்றாயே, அந்த சிறுவனே வளர்ந்து என் முன்னே வந்து நின்றாலும் இந்த கன்னரதேவனுக்கு முன்னால் அவர்கள் எல்லோரும் வெறும் தூசி என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று சிங்கம் போல் கர்ஜித்தான். இறுதியில் இருவரின் பேச்சும் போரின் அணுகுமுறை பக்கம் திரும்பியது. வரைபடத்தின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தன் விரலால் சுட்டிக்காட்டினான் கிருஷ்ணன். தக்கோலன், இங்குதான் நாம் மோதப்போகிறோம். இந்த போரை நாம் மரபார்ந்த முறையில் நேருக்கு நேராக நின்று சந்திக்கலாம் என்றிருக்கிறேன். ஏற்கனவே என் அண்ணனையும் அவன் மகனையும் குறுக்கு வழியில் கொன்ற பழியை துடைக்க ஒரு நேர்மையான ஒழுங்குமுறை போர் செய்யலாம் என்றிருக்கிறேன். சரிதானே பூதுகா என்று கேட்டான். பூதுகன் சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் எந்த அறமும் இல்லை. ஒழுங்குமுறை போரிலா? சோழப்படையை நேருக்கு நேர் மோதி வெல்வது அத்தனை எளிதல்ல மாமா. அறம் தர்மம் என்பதெல்லாம் தோற்பவர்களுக்குத்தான். வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு, அதாவது நமக்கு, எப்போதும் குறுக்கு வழிதான் கை கொடுக்கும். நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். கிருஷ்ணனும் அவனுடன் சேர்ந்து சிரித்தான். எல்லா நேரத்திலும் குறுக்கு வழியையே உபயோகித்தால் எதிர்கால வரலாறு நம்மை கோழைகள் என்று இகழும் போதுகா. சரி, நாமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேர் வழியில் முயற்சிப்போம். முடியாவிட்டால் நம் பழைய வழியை பின்பற்றுவோம்.
அவனது வார்த்தைகளில் வஞ்சகம் வழிந்தோடியது. இருவரின் கொடூர சிரிப்பும் அந்த இரவின் நிசத்தத்தில் கலந்து ஒலித்தது. அன்றைய இரவே ராஷ்டிரகூடர்களின் போருக்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு தூதுவர்கள் மூலம் சோழ தேசத்தை நோக்கி புறப்பட்டது. தக்கோலத்தின் வானில் மரணத்தின் வாடையை சுமந்து கொண்டு போர் மேகங்கள் காரிருளாய் திரளத் தொடங்கின. மறுபுறம் சகயாத்திரி மலை. வீரபாண்டியன் சிங்களம் நோக்கி புறப்பட சுந்தரகேரளன் தன் படைகளோடு தென்கொங்கு நாட்டை நோக்கி பயணப்படத் தயாரானான். அவன் கிளம்புவதற்கு முன் தன் நம்பிக்கைக்குரிய 18 வயது இளைஞனான பீதாம்பர கேசவனை தனிமையில் அழைத்தான். கேசவா, வீரநாராயணன் வெறும் சிறுவன். அவன் மனதிலிருக்கும் பழிநெருப்பு அணைந்துவிடக்கூடாது. அவனுடன் காந்தலூர் சாலைக்கு நீயும் செல்கிறாய். சோழத்தின் மீதும் குறிப்பாக உத்தமசீலியின் மீதும் அவனுக்கு தீராத வெறுப்பு வளர செய்ய வேண்டியது உனது பொறுப்பு. அவன் வாள் சுழற்றினால் அது சோழர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டுமே இருக்க வேண்டும். அதை நீதான் அவனுக்கு புகட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டான். பீதாம்பர கேசவன் சம்மதமாக தலையசைத்தான். காந்தலூர் சாலை நோக்கிய பயணம் தொடங்கியது. சிறுவன் வீரநாராயணனும் 18 வயது பீதாம்பர கேசவனும் அடுத்தடுத்த நாட்களில் நெருங்கிய நண்பர்களானார்கள். கேசவன் நாராயணனின் மனதிற்குள் உத்தமசீலிக்கு எதிரான கதைகளை பேசி பேசி சுந்தரகேரளன் இட்ட பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தான். ஆனால் பீதாம்பர கேசவனின் மனதிற்குள் வேறு ஒரு இருண்ட ரகசியமும் குடிகொண்டிருந்தது. வீரநாராயணனின் வளர்ப்பு அன்னையாக விளங்கும் சிங்கள இளவரசி ஷெண்பகாவின் மீது அவனுக்கு ஒரு தீராத மோகம் இருந்தது. அவளது பழுத்த செவ்விதழ்களும் சிங்களத்து பெண்களுக்கே உரித்தான அந்த வசீகரமும் கேசவனை பல இரவுகள் உறங்கவிடாமல் செய்திருந்தன. நாராயணனோடு நெருங்கி பழகுவது எதிர்காலத்தில் ஷெண்பகாவை நெருங்குவதற்கான ஒரு வழியாகவும் அவனுக்கு தோன்றியது. நட்பின் போர்வையில் காமமும் சூழ்ச்சியும் அவன் கண்களில் ஒளிந்திருந்தன. சேரதேசத்தின் பச்சை பசேல் எனும் மலைத்தொடர்களின் நடுவே கல்விக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற 2000 ஆண்டுகள் புகழ் கொண்ட மாபெரும் பிராமண போர்ப்பள்ளியான காந்தலூர் சாலை பிரம்மாண்டமாக விரிந்து கிடந்தது. பல்லாயிரம் மாணவர்கள் அங்கு ஆயுத பயிற்சியிலும் வேத பயிற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர். அங்கு சேர்ந்த சில நாட்களிலேயே வீரநாராயணனின் அறிவாற்றல் கேசவனை வியப்பிலாழ்த்தியது. 13 வயது சிறுவன் போலல்லாமல் ஒரு தேர்ந்த ராஜதந்திரியைப் போல நாராயணன் சிந்தித்தான். ஒரு நாள் இரவு தங்கள் குடிலுக்கு வெளியே எரிந்து கொண்டிருந்த நெருப்பு மூட்டத்தின் முன் அமர்ந்திருந்தபோது நாராயணன் தன் மனதில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த திட்டத்தை கூறினான். கேசவா, வடக்கே தக்கோலத்தில் சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் மாபெரும் போர் மூலப்போகிறது என்று ஒற்றர்கள் கூறுகிறார்களே, அதை நாம் ஏன் நமக்கான வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டான். எப்படி சொல்கிறாய் நாராயணா? கேசவன் ஆர்வமாக கேட்டான். சிறுவனின் கண்களில் நெருப்பு சுடர்விட்டது. வடக்கே அந்த தக்கோல களத்தில் சோழ படைகள் தோற்கும் தருவாயில் இருந்தால் தன் அண்ணன்களை காப்பாற்ற உத்தமசீலி நிச்சயம் மதுரையை விட்டு தன் படைகளுடன் வடக்கே விரைய நேரிடும். அப்போது மதுரை பாதுகாப்பின்றி காலியாக இருக்குமல்லவா? அந்த தருணத்தில் நாம் ஏன் மதுரையை தாக்கக்கூடாது? கேசவன் திகைத்து போனான். ஒரு சிறுவனுக்கு இத்தனை பெரிய வியூகமா? நாராயணன் மேலும் தொடர்ந்தான். இந்த காந்தலூர் சாலையில் மட்டும் 10,000 மாபெரும் வீரர்கள் பயில்கிறார்கள். இந்த 10,000 பேர் நினைத்தால் ஒட்டுமொத்த தென்னாட்டையே நம்மால் வெல்ல முடியும். இவர்களை வைத்து நாம் ஏன் மதுரையை மீட்கக்கூடாது? பீதாம்பர கேசவன் யதார்த்தத்திற்கு வந்தான். சிறுவனின் ஆவேசத்தை புரிந்து கொண்டாலும் நடைமுறை சிக்கல்களை அவன் அறிந்திருந்தான். நாராயணனின் தோளை தட்டியபடி ஒரு புன்னகையோடு சொன்னான். நீ சொல்வது உண்மைதான் நாராயணா. இந்த காந்தலூர் சாலையில் இருக்கும் 10,000 வீரர்கள் போர்க்களம் புகுந்தால் எந்த பெரும்படையும் சிதறியோடும். ஆனால் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? இங்கு பயிலும் அனைவரும் வெவ்வேறு தேசங்களை வெவ்வேறு சித்தாண்டங்களை சேர்ந்தவர்கள். பலருக்கு சோழர்கள் மீது விசுவாசமும் உண்டு. அவர்கள் அனைவரையும் உடனடியாக பாண்டியர்களுக்கு ஆதரவாக போரிட சம்மதிக்க வைப்பது அத்தனை எளிதல்ல. அதுவும் நீ நினைக்கும் அந்த தக்கோல போர் நடப்பதற்குள் இந்த 10,000 பேரையும் நம் பக்கம் திருப்புவது என்பது மலையை இடக்கையால் நகர்த்துவதற்கு சமம். அதற்கு ஒரு பெரிய தந்திரம் வேண்டும் என்று கேசவன் முடித்தான்.
நெருப்பின் செந்நிற ஒளியில் அந்த 2 இளைஞர்களின் கண்களிலும் மதுரையை மீட்கும் அடுத்த கட்ட சூழ்ச்சிகள் நிழலாடத் தொடங்கின. காந்தலூர் சாலையின் ரகசியங்கள் அவர்களுக்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுக்க காத்திருந்தன. தொடரும்.